ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருவதன் நேரடி காட்சிகள் உங்கள் பார்வைக்கு. அறியாமல் செய்த ஒரு பிழையாகத்தான் நாங்கள் நினைக்கிறோமே தவிர அது ரியலிஸ்டிக்கா அவங்க சொன்ன மாதிரி தெரியல. இது அவங்களுடைய மற்ற வாக்குறுதிகளையும் நம்பகத்தன்மையை குறைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுல நான் நிறுத்திக்கிறேன். ஏன்னா அவர் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இருக்கிற குடும்பமே 57,800 குடும்பம் தான் ஆர்கே நகருக்குள்ள இருக்கிறது. அதுல குறைஞ்சது சொந்த வீடு வச்சிருக்கிறவங்களே 10,000 பேர் இருப்பாங்க. அந்த இடத்துல 10,000 குடும்பமாவது சொந்த வீடு வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இது ஒரு சைவரை அதிகமா போட்ட மாதிரி தான் எனக்கு படுது. ஏன்னா அங்க கேட்டிருக்கிற இதுவரைக்கும் அடையாளப்படுத்தப்பட்டு வேற வீடு குடிசை மாற்று வாரியத்தினாலும் மற்ற வாரியங்கள்னாலும் அங்க அடையாளப்படுத்தப்பட்டிருக்கவங்க ஒரு 6,000 பேர் போல இருக்கிறாங்க. இது கண்டிப்பா அரசை நடத்திட்டு இருக்கிற ஒரு கட்சிக்கு தெரிஞ்சிருக்கணும். அது வேண்டுமென்றே ஒரு மிஸ்லீடிங்கா கொடுக்கிற மாதிரி படுது. எங்களை பொறுத்த வரைக்கும் எதை செய்ய முடியுமோ அதை நீங்க தேர்தல் அறிக்கையில் எதிர்பார்க்கலாம். 108 வாக்குறுதிகள் ஒன்னொன்றும் எப்ப நிறைவேற்ற போறோம்னு சொல்லி நாங்க கொடுக்க போறோம். கொஞ்சம் டைம் எடுத்திருக்கிறோம். ஆனா நாங்க கொடுக்கிற வாக்குறுதிகள் ஒன்னொன்னையும் அண்ணன் மதுசூதனன் அவர்கள் வெற்றி வேட்பாளராக அங்கிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே கண்டிப்பா செயல்படுத்துவார். எங்க முதல்வராக்குறது மக்களோட முடிவு. எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களோட ஆதரவு பெருவாரியா இருக்குன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக மலர்வார். அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வருவாரே தவிர ஒரு பாரதிய ஜனதா கட்சியோ மற்ற குடியோ நினைத்து நடக்கக்கூடிய விஷயம் இல்ல. சுப்பிரமணிய சுவாமியோட எண்ணமா இருக்கலாம். அப்படி அவர் எண்ணமா இருந்தா அந்த அளவுக்கு அவர் சசிகலா குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணி அன்னைக்கு நிலைப்பாடு எடுத்திருக்க வேண்டியதில்லை. முரண்பாடுகளின் மொத்த உருவமா தான் அவரை நாங்க பாக்குறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் இல்லைங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மறைந்த முதல்வர் அவர்கள் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மம் விலக வேண்டும் என்பது ஆத்மார்த்தமாக எங்களுடைய கோரிக்கை. இது இதுல அரசியல் கிடையாது, இதுல ஒரு பாப்புலிசம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மாவின் ஆன்மாவால் உந்தப்பட்டு தனது மனச்சாட்சியால் உந்தப்பட்டு அந்த அமைதி புரட்சியை நடத்தியவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்து ஒரு மிகப்பெரிய தலைவராக உயர்ந்ததுக்கு அவர் எடுத்த அந்த நிலைப்பாடு காரணம். இதுல 2-3 முக்கிய அம்சங்கள் இருக்கு. முதல் முக்கிய அம்சம் அம்மாவின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மம் விலக வேண்டும். அதற்கு மத்திய அரசாங்கத்தால் ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று 6 லட்சம் பேர் 36 இடங்கள்ல தெருவில் இருந்து உண்ணாவிரதம் இருந்து தங்கள் ஆதரவை காட்டியிருக்காங்க இந்த கோரிக்கைக்கு. இதை எந்த விதத்திலும் கொச்சைப்படுத்தக்கூடாது. இரண்டாவது, குடும்ப அரசியல் மறைய வேண்டும். ஒரு குடும்பத்தின் பிடியில் கட்சியும் ஆட்சியும் செல்லக்கூடாது என்பது இரண்டாவது கோட்பாடு. மூணாவது அம்மா இருந்து மறைந்த அந்த வேதா நிலையம் ஒரு 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 புனிதமான இடமாக ஒரு நினைவு இல்லமாக மாற்றப்பட வேண்டும் என்பது இந்த கோரிக்கைகள். இது மூன்றும் அம்மா மரணம் சார்ந்த கோரிக்கைகள் தான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல ஆழ்ந்த சித்தாந்தங்கள் இருக்கின்றன. குடும்ப அரசியல் இருக்கக்கூடாதுன்னு ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து. அதை நாங்க இப்ப எதிர்க்கிறது ஆத்மார்த்தமான விஷயம், உண்மையான விஷயம். இதுல எந்த அரசியல் கலப்பும் கிடையாது. நன்றி. தொகுதியில் நடக்கக்கூடிய பணப்பட்டுவாடாவை தடுக்க என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உங்க தேர்தல் பணிக்குள்ள எடுக்கும்? குறிப்பா தேர்தல் கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம். எங்களை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்னிங் ஆபீசர் கொஞ்சம் நல்ல மனிதராக வல்லவராக தெரிகிறார். அவர் இளைஞர், வேகமாக செயல்படக்கூடியவர். பிளையிங் ஸ்குவாட்ல இன்னைக்கிலிருந்து போட போறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. அதை நாங்க எதிர்நோக்கி இருக்கிறோம். இதுவரைக்கும் எங்க முக்கியமான பாதுகாப்பே எங்களுடைய தொண்டர்கள் தான். அந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு பூத் கமிட்டியில 20 பேர் இருந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியமான பாதுகாப்பு நாங்க நம்புறோம். ஆமா, இந்த வீட சொல்றீங்களா? அண்ணே அதுக்கு ஆன்சர் பண்ணுவாங்கம்மா. எங்களை பொறுத்த வரைக்கும் இது கட்சி அலுவலகமாலாம் நாங்கள் பயன்படுத்தல. எங்களை பொறுத்த வரைக்கும் எப்போ எவ்வளவு விரைவில் இங்கிருந்து போக முடியுமோ அவ்வளவு விரைவாக போயிடுவாங்க. என்னம்மா சொல்லுங்க தம்பி. எந்த விதமான நிர்பந்தமும் எங்களுக்கு கிடையாது. அம்மாவின் ஆன்மாவால் உந்தப்பட்டு தனது மனச்சாட்சியால் உந்தப்பட்டு அண்ணன் அவர்கள் இந்த நிலைப்பாடை எடுத்திருக்கிறாங்க. அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து இன்னைக்கு ஒரு பெரிய தலைவராக உருவாக்குறதுக்கு அவருடைய அந்த நிலைப்பாடு முக்கியமான காரணம். நன்றி.